இந்த எபிசோட நாம இயக்குனர் ஹரிஷ் துரைராஜ் இயக்கத்தில் எழுந்திருக்கிற கான் சிட்டி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை பற்றி பார்த்தோம்னா, கர்நாடகாவில் ஹோட்டல் நடத்தி வரும் அர்ஜுன் தாஸ் தனது மனைவி அண்ணாபென் மற்றும் மாமியார் வடிவக்கரசி ஆகியோருடன் வசித்து வர்றாரு. அண்ணாபெனின் அண்ணனான யோகி பாகுவும் இவர்களுடனே வாழ்ந்து வர்றாரு. இந்நிலையில அர்ஜுன் தாஸ் அண்ணாபென் தம்பதியின் மகன் திடீரென பள்ளியிலிருந்து மாயமாகி போறாரு. பள்ளியிலிருந்து சிறுவனை அழைத்துச் சென்ற மர்ம ஆசாமியை கண்காணிப்பு கேமராவில் பார்க்கும் குடும்பத்தினர் அதிர்ச்சியில உறைந்து போறாங்க. சிறுவன் வேண்டுமென்றால் ஒரு மிகப்பெரிய மோசடியை நீங்கள் அரங்கேற்ற வேண்டும் என்றும் மர்ம ஆசாமி கட்டளையிட அர்ஜுன் தாஸ் வெலவெடுத்து போறார். அந்த மர்ம ஆசாமி யார்? அர்ஜுன் தாஸ் குடும்பத்தினர் அவரை பார்த்து ஏன் பயப்பட வேண்டும்? அவர்கள் பின்னணி தான் என்ன? இதாங்க அந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல யதார்த்த நடிப்பை காட்டி ரசிக்க வைக்கும் அர்ஜுன் தாஸ் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞனின் வாழ்க்கை எவ்வளவு சுமையானது என்பதை கண்ணாடியை பிரதிபலிக்கிறார். அழகாலும் சிரிப்பாலும் அளவான நடிப்பாலும் அண்ணாபென் கவர்றாங்க. ராதாரவி, வடிவுக்கரசி உள்ளிட்டோரின் அனுபவ நடிப்பு படிச்சிடுது. யோகி பாபு, விடிவி கணேசன் டைமிங் காமெடிகள் ரசிக்க வச்சிருக்கு. சிறுவன் அகிலன் கதாபாத்திரம் திருப்பம்னு சொல்லலாம். அருள்தாஸ், நந்தகோபால், சாஜிஷன், தம்பி ராமையா, இமான் அண்ணாச்சி, சதானந்த் உள்ளிட்டோரின் நடிப்பிலும் நிறைவாக இருக்கு. அரவிந்த் விஸ்வநாதன் ஒளிப்பதிவும் ஷான்ரோலின் இசையும் படத்தை தாங்கி பிடித்திருக்கு. புதுமையான கதைக்களம் படத்துக்கு பலம் சொல்லலாம். அழுத்தமான திரைக்கதையில யூகிக்க முடியாத காட்சிகளை கொண்ட படைப்பாக படத்தை இயக்கி கவனம் வைத்திருக்காரு இயக்குனர். 2ஆம் பாகம் நிச்சயம் தோணுது.